நான் அரசியல் பேசுவதற்காக வரல, என் எல்லையை மீறக்கூடாது. உலகத்திலே தத்துவங்கள் தோன்றும். அந்த தத்துவங்களை முன்னெடுப்பதற்கு தலைவர்கள் வருவார்கள். அப்படி தலைவர்கள் வருகிற போது அந்த தத்துவம் இயற்கையாகவே சேதாரம் சிதிலம் அடையும். ஏன்னா வர்ற தலைவனுக்கு சுயநலம் வந்துடும். நீங்க மார்க்ஸை விட பெரிய தலைவர் உண்டா? மார்க்ஸினுடைய தாஸ் கேபிட்டலை மூலதனத்தை எழுதும் போது எவ்வளவு வறுமை தெரியுமா? நீங்க படிச்சு பாருங்க. சாமிநாத சர்மா எழுதியிருக்காரு. கார்ல் மார்க்ஸை பத்தி சாமிநாத சர்மா எழுதியிருக்காரு. எழுதி குவித்த பேர்களுக்கு இங்கு போட முடியல. 3 குழந்தை செத்து போச்சு. இறந்து போன குழந்தைக்கு சவப்பெட்டி வாங்க முடியல. இன்னொரு கை குழந்தை மார்பில் பால் குடிக்குது. தாயினுடைய மார்பில் பால் இல்லை. ஏன்னா அந்த அம்மாவுக்கு சாப்பிடல. குழந்தை கடிச்சு மார்பில் காயமாயிடுச்சு, ரத்தம் வந்துச்சு. இதெல்லாம் பொய்யல்ல, எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த மாமனிதன் சாகிற போது 4 பேர் 7 பேர் கூட இல்லை. ஆனால் அவன் எழுதிவிட்டு போன கம்யூனிச தத்துவம் தான் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை இந்த மண்ணில் ஏற்படுத்தி மிகப்பெரிய ரஷ்யாவினுடைய உருவாக்கத்தை ஒளிப்படுத்தியது. அதற்கு பின்னாலே வந்த தலைவர்கள் ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் இருந்தாலும் லெனினாக இருந்தாலும் தத்துவத்தை சரியாக பார்த்து கொண்ட தலைவர்கள் இருக்கிற வரை தத்துவத்துக்கு சேதாரம் இல்லை. அப்புறம் வந்தார் ஒவ்வொருத்தரா. ஸ்டாலின் வந்தார், கொஞ்சம் குறைச்சார். இந்த ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் சொல்றோம். எங்கள் ஸ்டாலின் அல்ல, எங்கள் ஸ்டாலின் தத்துவத்தோடு இருக்கிற ஒரு மகத்தான தலைவன். பின்னால் வருகிறேன். ஸ்டாலின் காலத்தில் ரஷ்யா நீர்த்து போனது. அப்புறம் குருஷே வந்தார், கடைசியா கோர்பச்சே வந்தார். எந்த பொது உடைமை தத்துவத்தால் எல்லா மாகாணங்களையும் தேசிய இனங்களையும் ஒன்றாக்கி ஒரு பெரிய ரஷ்யாவை கட்டமைத்தார்களோ, சோவியத் ரஷ்யாவை கட்டமைத்தார்களோ, வல்லமை பொருந்திய அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய நாட்டை உருவாக்கினார்களோ, வல்லரசை உருவாக்கினார்களோ, அந்த நாடு சிதறந்து போனதுக்கு என்ன காரணம்? கோர்பச்சேவ் என்கின்ற அந்த தலைவன் மோசமானவன். அப்ப தத்துவம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அந்த தத்துவத்தை கையாளுகின்ற அடுத்த தலைமுறைக்கு வருகின்ற தலைவர்கள் கெட்டவர்களாக இருந்தால், கருத்து பிறையுள்ளவர்களாக இருந்தால் அந்த தத்துவம் தோற்று போகும். ஆனால் திராவிட இயக்கத்துக்கு மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா? பெரியாருக்கு பிறகு அண்ணா என்ன சொன்னார்கள்? ஒன்றே குலம் ஒருவனே தேவனார் அண்ணா. பெரியார் கடவுள் இல்லைன்னார். அது கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டி, கடவுளை வணங்குகிறான் அயோக்கியன்னார். அதை கூட சொன்னாங்க. ஒரு 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 முடிவு பண்ணி பெரியார் ரொம்ப மோசமாக திட்டுறார் அப்படின்னு 3 மதத்தை சேர்ந்தவங்களும் போனாங்க. பாபநாச பக்கத்தில் பெரியார் பார்த்தாங்க. ஐயா எல்லாம் சொல்லுங்க, ஜாதி ஒழியணும், மதம் ஒழியும், எல்லாம் செய்யுது. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை வணங்குறவன் காட்டு மிராண்டி, எங்கெல்லாம் கஷ்டமா இருக்கு. ஐயா ஒன்றும் சொல்லல, நல்லதுங்க, டீ சாப்பிடுங்க. உங்களுக்கு எதுங்க கடவுள்? எனக்கு சிவபெருமான் கடவுளுங்க. அந்த சிவபெருமான் உங்கள் 2 பேத்துக்கும் ஒத்துக்கிறீங்களா கடவுள்னு? அந்த கடவுள் என் கடவுள் இல்லைங்க. உங்கள் கடவுள் எதுங்க? ஏசுனாருங்க. உங்கள் 2 பேரும் ஒத்துக்கிறீங்கன்னா அந்த கடவுள் என் கடவுள் இல்லைங்க. இந்த அல்ல அவங்களுக்கு கடவுள் இல்லைங்க. என்னங்க பாதி பாதியாக கடவுள் இல்லைங்கிறீங்க, நான் ஒட்டுமொத்தமாக கடவுள் இல்லைங்க. என்ன உங்களுக்கு பெரியாருக்கு என்ன கோபம்? மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு, தெருவிலே நடக்கக்கூடாது, குளத்திலே தண்ணீர் எடுக்கக்கூடாது என்பவை போன்ற கொள்கையில் தாண்டவமாடுகிற ஒரு நாட்டை பூகம்பத்தால் எரிக்காமலோ, சண்டமாறுதத்தால் துகளாக்கப்படாமலோ, சமுத்திரம் மூழ்கி எழுந்து அமிழ செய்யாமலோ பார்த்த பிறகு கடவுள் ஒரு இருக்கிறார் என்றால் நான் எப்படி நம்புவேன்? கடவுளுக்கு அவர் கோபம். கடவுள் அவர்கிட்ட கேட்டாங்களே, கடவுள் வந்தா நானும் கூப்பிட்டு போறேன். அவர் கடவுள் மீது கோபம் அல்ல, இந்த மண்ணிலே இருக்கிற சாதி ஒழிய வேண்டும், மதம் ஒழிய வேண்டும். சாதியை ஒழிக்கணும்னாரு. இல்ல அந்த மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. மதத்தை ஒழிப்பேன்னாரு. ஐயோ அது கடவுளோடு கட்டப்பட்டிருந்தாங்க. அப்ப கடவுளை ஒழிப்பேன். இன்றைக்கு திராவிடத்தை சூழ்ந்திருக்கிற ஆபத்து. நான் அதான் சொன்னேன், தத்துவத்தின் மீது தலைவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை குறைய குறைய தத்துவம் தோத்துரும். தத்துவத்தில் கோளாறு இல்லை, கம்யூனிசத்தில் கோளாறு இல்லை. கம்யூனிசம் செம்மையானது. ஆனால் கம்யூனிச தத்துவத்தை எடுத்து வந்த தலைவர்கள் நீர்த்து போன காரணத்தினால், சுயநலவாதிகளாக மாறிவிட்ட காரணத்தினால் கொள்கை நீர்த்து போய்விட்டது, கொள்கை தோற்றுவிட்டது. ஆனால் திராவிடத்திற்கு மிகப்பெரிய என்ன தெரியுமா? தத்துவத்தை தந்தை பெரியார் தந்தார், அரியணையிலே அண்ணா ஏற்றினார். அற்ப காலத்தில் அவர் காலமானார். அதுக்கு பிறகு கலைஞர் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார். இப்போ சில பேர் கேட்குறான், அண்ணா மாதிரி ஸ்டாலின் பேசுவாரா, கலைஞர் மாதிரி ஸ்டாலின் எழுதுவாரா? கொஞ்ச நாள் கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ அதை விட்டுட்டான். ஸ்டாலின் மாதிரி உதயநிதி உடைச்சாரா? உதயநிதி இப்போ அவருக்கு என்ன தெரியுமா? நான் தெளிவாக சொல்லிடுறேன். எங்கள் தாத்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சார், எங்கள் அப்பா அதை காப்பாற்றி பே பண்ணார், மகசூல் வந்துச்சு, பத்திரமா இருக்கு. அந்த மகசூல் திருடு போகாமல் காப்பு தர வேலையை பார்த்தாவே எங்களுக்கு போதும். இனிமேல் ஒரு பெரியார் எங்களுக்கு வேண்டியதில்லை. பெரியாரே சொன்னார், சொந்த புத்தியெல்லாம் உங்களுக்கு வேணாம், நான் தந்த புத்தியை மட்டும் வச்சுக்கிறேன்.
தத்துவம் எங்கள் இடத்துல இருக்கிறது. அந்த தத்துவங்களை நிறைவேற்றி காட்டிய தலைவர்கள் இன்றைக்கு இல்லை. அந்த தத்துவத்தை காப்பாற்றிய ஒரு தலைவர் முதலமைச்சராக இருக்கிறார். இந்த தத்துவத்திற்கு சேதாரம் இல்லாத பார்த்துக் கொள்கின்ற இன்னொரு தலைவரும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். திராவிடர் தோற்காது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.